வெறும் 9 முதல் 6 மணி நேர வேலைக்குள் உங்கள் வாழ்க்கையை சுருக்கிக் கொள்ளாதீர்கள். அந்த சுவர்களுக்குள் பாதுகாப்பை தேடுவது உங்கள் வளர்ச்சியை முடக்கிவிடும். பாதுகாப்பான பாதையில் பயணிப்பவன் ஒருபோதும் புதிய சிகரங்களை எட்ட முடியாது. ஓரளவாவது ரிஸ்க் எடுக்க துணியுங்கள். உங்கள் சுய சிந்தனைதான் ஒருநாள் உங்கள் வாழ்வியல் முக்கிய அடையாளமாக மாறும். தேக்கநிலை என்பது மெதுவான மரணத்திற்குச் சமம். துணிச்சலான மாற்றமே வளர்ச்சிக்கான திறவுகோல். நேரத்தை நிர்வகிப்பது என்பது வேலையை முடிப்பது மட்டுமல்ல, உங்கள் அன்புக்குரியவர்களுக்காக நேரத்தை ஒதுக்குவதும்தான். திறமை ஒன்றே உங்களை உச்சாணி கிளையில் அமர வைக்கும் என்று நம்பாதீர்கள். அறிவு என்பது ஒரு கருவி மட்டுமே. அதை எங்கே, யாரிடம், எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் அதிகாரத்தை மாற்றும் விசை. சான்றிதழ்கள் சுவரில் தொங்கும் அலங்காரங்கள், ஆனால் நீங்கள் கற்கும் கலைதான் உங்கள் அடையாளம். நினைவில் கொள்ளுங்கள், AI உங்களை வேலையை விட்டு நீக்காது. ஆனால் பயன்படுத்த தெரிந்த ஒரு மனிதன் உங்கள் இடத்தை பிடித்து விடுவான். கருவிகளை மாற்றிக்கொண்டே இருப்பவனே காலத்தை வெல்கிறான். நிறுவனங்களின் பாதுகாப்பு என்பது ஒரு கண்ணாடி போன்றது. அது எப்போது வேண்டுமானாலும் உடையலாம். இங்கே கடின உழைப்பை விட சரியான நேரத்தில் சரியான கருத்தை பகிரும் சாதுரியமே வெற்றியை தீர்மானிக்கிறது. அலுவலக அரசியலை நீங்கள் வெறுக்கலாம், ஆனால் அதை தவிர்க்க முடியாது. அந்த ஆட்டத்தில் நீங்கள் இறங்காவிட்டாலும் அந்த ஆட்டம் உங்களை உள்ளிழுக்கும். எனவே அதன் விதிகளை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மேலதிகாரிக்கு உங்கள் பங்களிப்பு நேரடியாக தெரியும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் உழைப்பை ஆவணப்படுத்துங்கள். நீங்கள் பேசவில்லை என்றால் உங்கள் உழைப்பு அங்கீகரிக்கப்படாமலேயே போகக்கூடும். இதற்கும் சம்மதிப்பவர் என்று பெயர் எடுப்பது உங்களை சீக்கிரம் சோர்வடைய செய்யும். இல்லை என்று சொல்ல பழகுவது உங்கள் நேரத்தை மட்டுமல்ல, மற்றவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் மரியாதையையும் அதிகப்படுத்தும். சிறந்த நிறுவனத்தில் மோசமான மேலாளரிடம் வேலை செய்வதை விட ஒரு சாதாரண நிறுவனத்தில் சிறந்த மேலாளரிடம் வேலை செய்வது உங்கள் வளர்ச்சியை பன்மடங்கு வேகப்படுத்தும். உங்கள் மேலாளரை தேர்ந்தெடுப்பதும் உங்கள் கரியர் வளர்ச்சியில் ஒரு பகுதிதான். உங்கள் ஊதியம் என்பது நீங்கள் சிந்தும் வியர்வையின் விலையல்ல, அது நீங்கள் உருவாக்கும் மதிப்பின் பிரதிபலிப்பு. திறமை வாய்ப்பை பெற்றுத்தரும், ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தும் கலைதான் அந்த வாய்ப்பிற்கான சரியான விலையை பெற்றுத்தரும். உங்கள் கையில் 6 மாத காலத்திற்கான அடிப்படை தேவைகளுக்கான பணம் இருக்கும்போதுதான் உங்களை மதிக்காத சூழலை எதிர்த்து இல்லை என்று சொல்லும் துணிச்சல் வரும். அடுத்த மாத சம்பளத்தை மட்டுமே நம்பியிருப்பவர் அடிமையாகவே இருக்க நேரிடும். தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பது உங்களை மழுங்கச் செய்யும். அவ்வப்போது ஓய்வு எடுப்பதும் வேலையில் இருந்து விலகி இருப்பதும் உங்கள் படைப்பாற்றலை மீண்டும் புதுப்பிக்கும். உங்கள் உடல் உங்கள் முதல் முதலீடு. நீங்கள் நோயுற்றால் உங்கள் நிறுவனம் ஒரு வாரத்தில் வேறொருவரை தேடும். ஆனால் உங்கள் குடும்பத்திற்கு உங்களை யாராலும் ஈடு செய்ய முடியாது. ஏணியில் மேலே ஏறும்போது நீங்கள் சந்திப்பவர்களிடம் கனிவாக இருங்கள். நீங்கள் ஒரு சிறந்த மேதையாக இருக்கலாம், ஆனால் ஒரு நொடி ஆத்திரத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவு உங்கள் 15 ஆண்டுகால உழைப்பை சிதைத்துவிடும். வெற்றி என்பது ஒரு நாள் மேடை அல்ல, அது ஒரு நீண்ட நெடும்பயணம். உங்கள் நற்பெயர் ரெப்யூட்டேஷன் உங்களை விட வேகமாக பயணிக்கும். செயற்கை நுண்ணறிவு பெருகி வரும் இந்த நவீன யுகத்தில் சிக்கல்களை தீர்ப்பவனே உண்மையான தலைவன். ஒரு நாள் உங்கள் பணி வாழ்க்கை முற்றுப்பெறும். அன்று திரும்பி பார்க்கையில் ஒரு தொழிலை மட்டும் கட்டி எழுப்பியிருப்பீர்களா, அல்லது ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீர்களா? ஏனெனில் மாற்றம் மட்டுமே இங்கு மாறாதது. வேலையில் முழுத்திறமையை காட்டுங்கள், ஆனால் அதன் முடிவுகளோ அல்லது மற்றவர்களின் பாராட்டோ உங்கள் மன நிம்மதியை குலைக்க அனுமதிக்காதீர்கள். தோல்விக்கு அஞ்சி ஒரு பாதுகாப்பான வட்டத்திற்குள் முடங்கிவிடாதீர்கள். துணிச்சலான முடிவுகளே ஒருவனை தலைவனாக மாற்றும். உங்கள் அதிகாரம் மற்றவர்களை அடக்குவதற்கு அல்ல, மற்றவர்களை உயர்த்துவதற்கு பயன்படட்டும். பணிவு என்பது பலவீனம் அல்ல, அது நீண்ட கால வெற்றிக்கான அஸ்திவாரம். வேலை மட்டுமே வாழ்க்கை அல்ல. உடல்நலம் மற்றும் குடும்பம் ஆகியவற்றுக்கு இடையே சமநிலையை பேணுவதே உண்மையான வெற்றி. உங்கள் தனித்தன்மையே பர்சனல் பிராண்ட். அடுத்தவர் காட்டும் பாதையில் நடப்பதை விட உங்கள் திறமைக்கு ஏற்ற பாதையை உருவாக்குங்கள்.